வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். டிவிகே பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்ன மாதிரி வர்க்க எண்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வர்க்க எண்களில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வர்க்க எண்கள் அப்படின்னா இருக்க 10 வர்க்க எண்கள் இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ 10 வர்க்க எண்கள் என்ன? 1 ஸ்கொயர் 1 நோட் பண்ணுவோம், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இப்போ இதில் அந்த எண்டிங் நம்ம கவனிக்கணும். இப்போ எண்டிங் அப்படின்னா இப்போ இங்கே 1, 4 இதெல்லாம் ஒரு டிஜிட் தான். ஆனால் இங்கே 16ங்கிற 2 டிஜிட்டில் எது லாஸ்ட்டில் இருக்குது? 6 அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதா அந்த யூனிட் டிஜிட்டை தான் நம்ம எண்டிங் நம்ம நோட் பண்ணுறோம். இப்போது 1ன்னு முடிகிற ஸ்கொயர் நம்பர் என்ன? இப்போ இந்த இடத்துல 1 ஸ்கொயர்டும் 1ல் தான் முடியுது, 9 ஸ்கொயர்டும் 1ல் தான் முடியுது. அப்போ 1 ஸ்கொயர்டும் 9 ஸ்கொயர்டும் எப்பயுமே எதில் தான் முடியும்? 1 அப்படிங்கிற நம்பரில் தான் முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். இதே போல தான் இப்போ இங்கே 2 ஸ்கொயர் 4ல் முடியுது. அதே போல் இங்கே என்ன? 8 ஸ்கொயர்டும் 4ல் தானே முடியுது. அப்போ 2 ஸ்கொயர்டும் 8 ஸ்கொயர்டும் எப்பயுமே 4ல் தான் முடியும். இப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? 1 ஸ்கொயர் இப்போது 11 ஸ்கொயர்டும் லாஸ்ட்டில் 1 தான் முடியும், 21 ஸ்கொயர்டும் லாஸ்ட்டில் 1 தான் முடியும். அதே போல் தான் இப்போ 9 இருந்துச்சுன்னா 19 ஸ்கொயர்டும் லாஸ்ட்டில் 1 தான் முடியும். அதே போல் தான் 29, 39 இந்த மாதிரி எது எடுத்தாலுமே லாஸ்ட்டில் 1 தான் முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது கவனிங்க. 3 ஸ்கொயர் 9ல் முடியுது. அப்போ அதே போல் இன்னொன்று என்ன? 7 ஸ்கொயர்டும் 9ல் முடியுதா? அப்போது 3 ஸ்கொயர்டும் 7 ஸ்கொயர்டும் எப்பயுமே இதில் தான் முடியும், 9ல் தான் முடியும். அடுத்து இப்போ 5 ஸ்கொயர் எப்பயுமே 5 ஸ்கொயர் 5 தான், இது 1 தான், சிங்கிள் நம்பர் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 6ன்னு முடியுது என்ன? இப்போ 4 ஸ்கொயர் 16ன்னு முடியுது, 6ன்னு முடியுது. அதே போல் 36 இதுவும் 6ல் முடியுதா? அப்போ 4 ஸ்கொயர்டு 6 ஸ்கொயர் எப்பயுமே இதில் தான் முடியும், 6ல் தான் முடியும். அந்த நம்பர் இப்போ 14ன்னு இருக்கலாம், 44ன்னு இருக்கலாம், 34 இருக்கலாம், சம்திங் எது வேணா இருக்கலாம். அந்த 4 ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எதில் தான் முடியும்? 6ல் தான் முடியும். இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதவே அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு நம்பர் வருது, இப்போ ஒரு 6 அப்படின்னு நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது ஆக்சுவலாக 6ன்னு முடியுது அப்படின்னா ஒன்று 4 ஸ்கொயர்னு முடியலாம் அல்லது 6 ஸ்கொயர்னு முடியலாம். ஏன்னா இங்கே 16 அப்படிங்கிறது வரும், அதே போல் 36 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ இதுதான் கெஸ்ஸிங். ஓகேவா? இதை மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இதில் இருந்து ஸ்கொயர் வேல்யூ ரிமைனிங் பார்ட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 ஸ்கொயர்லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் இதை 10 நீங்கள் பார்த்துருந்தீங்களா? இப்போ ரிமைனிங் அடுத்தது என்ன? இப்போ 11 ஸ்கொயர் அப்படின்னா 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, லாஸ்ட்டில் 20 ஸ்கொயர் 400. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 10 ஆர் 5 5 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆகுது அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே நாளே தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி கெஸ் பண்ணி பாருங்க. இப்போ 17 ஸ்கொயர்னு இருக்கு. 7 ஸ்கொயர் எப்பவுமே எப்போ இதில் தான் முடியும்? 9ல் தான் முடியும். அப்போ அதே போல் தான் நீங்கள் என்னென்னு முடிஞ்சிருக்கு? 289னா 9ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது பேசிக்ஸ் தெரியாதவங்க ஸ்கொயர் விஷயத்தில் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போது இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ரீசனிங்லேயும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த வர்க்கங்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கோம். நிறைய இடங்கள்ல ஈஸா ஒரு நம்பர் வர்க்க எண்ணா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சிருந்தா தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இப்போ 16, 25, 36, 49, 64 அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 16 என்ன எப்படி வந்துச்சு? 25 எதுக்குரிய நம்பர்? 5 ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டி நம்ம யோசிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது ஸ்கொயர் நம்பர்ஸில். இப்போ நான் ஒரு ட்ரிக்கு நான் சொல்ல போகிறேன். 11ல் இருந்து கிட்டத்தட்ட 99 வரைக்குமே இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 11ல் இருந்து 99 வரைக்குமே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். சார் என்ன சார் மறுபடியும் மெமரி பண்ணவும் சொல்கிறீங்க, இந்த ட்ரிக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மெமரி பண்ணிட்டோம்னா ஒரே செகண்டில் வேலை முடிஞ்சு, ஒரு செகண்ட் கூட கிடையாது, குயிக்காக வேலை முடிஞ்சு. டைம் சேவ் போக போக பார்த்தோம்னா நம்ம டைம் சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கவனிக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ நான் இந்த ட்ரிக்கை நான் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 11ல் இருந்து கிட்டத்தட்ட 99 வரைக்குமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ட்ரிக் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 12 ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிங்க, 12 ஸ்கொயருங்கிறது 144. இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். ஓகேவா சார்? ஆன்சர் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு வர மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த 12 ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கா, லாஸ்ட்டில் 2 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க, 4 அப்படின்னு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 1 அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணால், 1 ஸ்கொயர் பண்ணால் எப்பயுமே என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஓகே, இது புரிஞ்சா? அங்கே கொடுத்துருக்க நம்பர் அந்த ஸ்கொயர்டை கவனிக்காமல், அந்த ஸ்கொயர்டை சேர்க்காம 1 2ன்னு இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே 1 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அடுத்து இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிருங்க, மேலே இருக்க ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ 1 × 2 2, 2 × 2 4. அந்த 4ங்கிற வேல்யூவை இந்த ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்டுக்கு அடுத்து நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, அடுத்து நோட் பண்ணி இதையே நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு போக புரியும். ஓகே, அப்போ 12 ஸ்கொயருங்கிறது என்ன கிடச்சிச்சு? 144 கிடச்சிருச்சா? இப்போது பெரிய நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 அப்படிங்கிறத கூட வைங்க, நீங்கள் 19 ஸ்கொயர். ஓகே, இதில் 9 ஸ்கொயர்டு எப்பவுமே என்ன? 81. ஓகே, இப்போ இதில் யூனிட் டிஜிட் என்ன வந்துருச்சு? 1ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து 1 ஸ்கொயர்டு எப்பயுமே 1 தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 9 9 × 2 18. இப்போ 18னா இந்த யூனிட் டிஜிட்டுக்கு அடுத்து உள்ள நம்பரோட முடியணும். நம்ம எழுத வேண்டிய நம்பர் யூனிட் டிஜிட்டுக்கு அடுத்து உள்ள நம்பர், அந்த 10th டிஜிட் இருக்கா, 10ஆம் இலக்கம் அப்படின்ட்டு. இப்போ என்ன? 9 × 2 18. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 1 1 1, இங்கே 8 + 8 16க்கு 6, பேலன்ஸ் 1, இங்கே 1 + 1 + 1 3 வருதா? அப்போ 361ங்கிறது தான் இந்த 19 ஸ்கொயரோட வேல்யூ. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ லாஸ்ட்டில் என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பெரிய நம்பர் ஒரு 20க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் ஆக்சுவலாக என்ன வேல்யூ? 729ன்னு வரும். இப்போ நம்ம சொல்கிற அந்த யூஸ் பண்ணுற ட்ரிக் மூலிமா கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுத்துருக்க நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறேன். 2 × 7 14, 14 × 2 28. ஓகே, ஸோ அப்போ 28 அப்படிங்கிற நோட் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், 9 அப்படியே வரும். 8 + 4 12க்கு 2, பேலன்ஸ் 1. அப்போ இங்கே என்ன கூட்டம் அப்படின்னா 1 + 4 5, 5 + 2 7, 729 வருங்களா? அப்போது ஒருவேளை நீங்கள் பெரிய நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், வர்க்க நம்பர். ஓகேவா? ஸோ இது பின்னாடி ஃபியூச்சரில் எங்கேயாவது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ரைட், ஓகேவா? அதுக்கடுத்து வர்க்க எண்களே இன்னும் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா 50 + ஸ்கொயர், அதே போல் 50 - ஸ்கொயர், 100 + ஸ்கொயர், 100 - ஸ்கொயர், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ 50 + ட்ரிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ 53ன்னு வைங்க. 53 ஸ்கொயர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே 50 + தானே இருக்குது, 50ஓட எது எக்ஸ்ட்ரா இருக்குது? 3 தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் 50 + வந்துச்சு அப்படின்னாவே மைண்டில் வச்சுக்கக்கூடிய நம்பர் 25 +. ஓகே, 50 + 25 + வச்சுக்கணும். இப்போ இந்த 25ஓட எது 50ஓட எது எக்ஸ்ட்ரா வந்துருக்கு? 3 இங்கே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 25ஓட 3 ஆட் பண்ணோம்னா 28. அடுத்து இந்த 3 மட்டும் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணால் இப்போ 9ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா 0, அதாவது 2 டிஜிட் வர்ற மாதிரி 0 சேர்த்துக்கணும். இப்போ 9ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ நம்ம 2 டிஜிட் நோட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி 0ங்க நோட் பண்ணலாம். அப்போது 2809ங்கிறது தான் இதோட ஸ்கொயர் வேல்யூ. புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன ட்ரிக்கு, அதாவது ஒரு 33 அப்படிங்கிற இந்த ஸ்கொயர் வேல்யூக்கும் நீங்கள் ட்ரிக்கு யூஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் 50 +க்கு நீங்கள் ஒரு 56 கூட வைங்க. ஓகே, இந்த 56 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நான் சொன்ன செகண்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னொரு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா 5 எண்டிங் ட்ரிக் அப்படின்னு இருக்குது. அதாவது 5ல் முடியக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன சொல்லுவோம்? இப்போ 5 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 95 வரைக்குமே நம்ம பார்த்துக்கிறது நல்லதான். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 ஸ்கொயர் எப்பவுமே 25 தான். அப்போ எப்பயுமே லாஸ்ட்டில் அந்த 5 எண்டிங் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா எப்பயுமே லாஸ்ட்டில் 25 தான் வரும். எப்பயுமே லாஸ்ட்டில் 25 தான் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 1ன்னு இருக்கா. இப்போ நான் 15 ஸ்கொயரை நான் செக் பண்ண போகிறேன்.
லாஸ்ட்டில் எப்போயுமே 25ங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ இந்த 1 அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன? 2. அப்போ 1 × 2 என்ன? 2. 225 தான் 15ஓட ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு ட்ரிக்கு புரியுதா? 5 எண்டிங் ஸ்கொயர். இப்போ அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா 25ன்னு கூட நீங்கள் வைங்க. இப்போ 25 அப்படின்னா எப்பவுமே என்ன சொல்கிறோம்? லாஸ்ட்டில் 5 இருக்கனால 25ல் தான் முடியும். 2 இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன? 3. அப்போ 2 × 3 6. 625 தான் 25ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்துட்டாலுமே கூட இப்போ நீங்கள் ஒரு 45 ஸ்கொயர் இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் 25 வரும், 4க்கு அடுத்து உள்ள 5 நம்பர். ஓகேவா? அப்போது ஒரு நம்பர்ஸை இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி என்னாகும் அப்படின்னா ஒரு நம்பர் அது எதோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கலாம். அடுத்து நம்ம கணங்கள் பார்த்தோம்னா அந்த நம்பர் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே? ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்கொயர் வேல்யூ. இது வேஸ்ட்டுங்கிறதே கிடையாது. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி போக போக நம்ம இதோட யூசேஜ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 5 எண்டிங் ஸ்கொயர் நான் சொன்னேன். 50 + ஸ்கொயர் சொன்னா அதே போல் 100 +ஓ 100 - இப்போ நான் 50 + ஸ்கொயர்னா 25 + மைண்டில் வச்சுங்கன்னு சொன்னேன். அப்போ 50 - அப்படின்னா ஒரு 48 47 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 25 - இப்போ 47 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 47 எது 50ஓட எது கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 25ஓட அந்த 3 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 22ன்னு வரும். மறுபடியும் இந்த 3 நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான். ஓகே? ரொம்ப டெப்த்தான நம்ம பார்க்கணும்ல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. எப்பயாவது ஒரு நேரத்தில் யூஸ் ஆகலாம். ஓகே? இப்போ 100 + ட்ரிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இப்போ ஒரு 104 அப்படிங்கிறவங்க இப்போது 104 நான் போட்டேன். இதே 4 மறுபடியும் நான் ஆட் பண்ணிட்டேன்னா என்னன்னு வரும்? 108ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்கொயர் பண்ணனா 16ன்னு வரும். ஓகே? அப்போ 108 16 அப்படிங்கிறதா இந்த 104ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகே? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போது இந்த ட்ரிக்கெலாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ் இதை நான் மெயினாகவே நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கூட்டு வட்டி பார்ட்டில் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகலாம். ஒரு வருடத்தில் 5% வட்டி வீதம் உயர்ந்தால் 2 வருடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறபோது 105 × 105 அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரிக் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த 105ஓட இந்த 5 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 110ன்னு வரும். மறுபடியும் இந்த 5 மட்டும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 5 மட்டும் ஸ்கொயர் பண்ணால் 25. ஓகே? கிளியரா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே? இந்த ட்ரிக்கை கொஞ்சம் நீங்கள் வேறு நம்பர்ஸை வச்சு சின்ன சின்ன நம்பர்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட்கான வேல்யூக்கு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 4 6 4 1 இந்த நம்பருக்கான வர்க்கமூலம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இங்கே நம்ம தெளிவாக நோட் பண்ண வேண்டியது. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம்? லாஸ்ட்டில் 1ன்னு முடியுதுன்னா அது 1 ஸ்கொயர் முடியலாம் அல்லது 9 ஸ்கொயர். ஏன்னா 1 ஸ்கொயர் 1 9 ஸ்கொயர் 81 1ன்னு முடியுதா? அப்போது இதோட லாஸ்ட் எண்டிங் வந்து 1 ஸ்கொயர் முடியலாம் அல்லது 9 ஸ்கொயர் முடியலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்ன? இதுக்கு அடுத்த உள்ள நம்பரை கேன்சல் பண்ணிடணும். இப்போ 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4 தானே, அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். அப்போ ரிமைனிங் இருக்க பார்ட் என்ன? 146. இப்போது 146 அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நியரஸ்ட்டாக உள்ள வர்க்க எண் என்ன? 144. 12ங்கிறதானா? 144ங்கிறது 12. அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே 144 சாரி 12 அப்படின்னா இப்போ இங்கேயும் அதே 12ங்கிறதான். அப்போ 121 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 129 ஸ்கொயர்டாக இருக்கலாம். 121 ஸ்கொயர்டாக இருக்கலாம், 129 ஸ்கொயர்டாக இருக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 1ங்கிறத நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்? இங்கே இருக்க இந்த நம்பரில் அது 1 எண்டிங்கில் முடியலாம் அல்லது 9 எண்டிங்கில் முடியலாம் சொல்லியிருந்தானா? இப்போது இந்த 12ங்கிறத நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்? இதுக்கு அடுத்த உள்ள நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்க அந்த 146க்குள்ளே வரக்கூடிய நியரஸ்ட்டு அதுக்குள்ளே வரக்கூடிய வர்க்க எண் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 12ங்கிறது இந்த 144ஓட வர்க்க எண்ணுங்கிறத. ஓகேவா? இப்போது நம்ம சூஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுவா அல்லது இதுவா? இது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பரே நீங்கள் பாருங்கள். இந்த இதுக்கு 169ன்னு இருக்கலாம். 144க்கு நியரஸ்ட்டாக தான் இந்த 146 அப்படின்னு இருக்குது. ஓகே? 144க்கு நியரஸ்ட்டாக தான் இந்த 146ன்னு இருக்குது. அப்போது இந்த நியரஸ்ட் நம்பருங்கிற போது மேலே எடுத்துக்கலாம். அதோட பெரிய நம்பர் எதுக்கு நியரஸ்ட்டோ அது நோட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 150க்கு மேலே இருந்து
அதுவும் வந்துட்டு அதுக்குள்ள வர்க்க எண் வந்து 144 தான் வரும். அதுக்குள்ளேயும் வர்க்க எண் 144 தான் வரும். ஆனால் எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். 169க்கு நியரஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். அப்போ நம்ம கீழே யோசிக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? நான் இந்த சொல்கிற கான்செப்ட்டு ஈஸியாக டக்குன்னு 2 ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் எண்டிங் என்னங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு நம்பரை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்க அந்த நம்பர்ஸ்ல இருந்து அதுக்குள்ளே வரக்கூடிய வர்க்க எண் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது நம்ம தெரிஞ்சிட்ட பின்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பர் 2 கரெக்டான வர்க்க நம்பருக்குள்ள எங்கே அடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து இது மேலே வருமா அல்லது கீழே வருமா? அப்போ இங்கே நம்மளுக்கு இந்த 1 4 6 4 1ங்கிறது 121ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இந்த வேல்யூலாம் கேன்சல். அப்போ 121 தான் இதோட ஸ்கொயர் ரூட். ஓகே, இதோட ஸ்கொயர் ரூட் புரியுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் பார்க்குற நேரங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரூட் ஆஃப் 1 0 8 9 இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் 9 முடியுது அப்படின்னா 1 3 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 7 ஸ்கொயரில் முடியலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் நம்ம கவனிக்கணும். இப்போ 10ன்னு இருக்கா, 10க்குள்ளே வரக்கூடிய வர்க்க எண் என்ன? 9. அது வந்து எதோட வர்க்க எண்? 3. அப்போது 33 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 37 ஸ்கொயர்டாக இருக்கலாம். இப்போ இதுலேயும் மேலே வருமா அல்லது கீழே இருக்க நம்பர் வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். எப்படி நம்ம செக் பண்ணலாம்? இந்த 9 இருக்குது, அதுக்கு அடுத்து உள்ள வர்க்க எண் 16. இப்போ 9ங்கிறது 3ஓட வர்க்க எண், அதுக்கு அடுத்து உள்ளது 4ங்கிறது 16ஓட வர்க்க எண். இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த 10 அப்படிங்கிறது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? 9க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ 3 மேலே உள்ள நம்பரை தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா? அதாவது மேலே உள்ள நம்பர். இப்போ நீங்கள் 4 வரைக்கும் போகணும் இல்லை, இங்கே மேலே உள்ள நம்பர். அதே இது இங்கே இருக்க நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வர்க்கம் சம்மந்தமாக இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது க்யூப் வேல்யூவில் இதே போல் க்யூப் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது க்யூபுக்கான ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், க்யூப் ரூட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கமாண்டில் ஆல்ரெடி நான் கேட்டிருக்க இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த லெவல் இருக்கீங்களோ, இப்போ ஃபஸ்ட்லேருந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்கொயர் நம்பருங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு 11லேருந்து 15 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் அந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ். அதை எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி நம்ம டைம் எடுத்து பண்ணிக்கிறோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.